தங்க நகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வடகிழக்கு தாங்கம்மா மெயின். வடகிழக்கு ரூம் அது எந்த திசை, வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ மேற்கு தெற்கு எந்த பக்கம் பார்த்த வீடாக இருந்தாலும் வடகிழக்கு ரூம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக சுத்தமாக இருக்கணும். வடக்கும் கிழக்கும் ஜன்னல்கள் இருக்கணும். இதெல்லாம் வந்து அது வந்து நவகிரகத்தில் வந்து குருவோட இடம்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு அதிபதி. தங்கம் நிறையா சேரணும் அப்படின்னா 858 இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸில் வந்து இது வந்து செயின்ட் ஆண்டனியோட நம்பர். அவரும் ஒரு ஏஞ்சல் தான். நமக்கு என்ன வேணாலும் பாதுகாப்புக்காகட்டும், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா 858 சொல்லிட்டு செயின்ட் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை வந்து ஒரு ஏஞ்சல், அவரை வந்து நம்ம வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு உண்டான விஷயம். வாஸ்து சரி பண்ணும் பொழுதே ஃபஸ்ட்டு மனசு தான் சரியாகுது. ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி எனக்கு எதுவும் கிடைக்காது, கடன் இருக்குது அப்படின்னு புலம்புறவங்களாம் வாஸ்து மாற்றின உடனே நான் ஜெயிச்சிருவேம்மா, நான் எனக்கு இது கிடச்சிது, இது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்துடும், இப்படி பாசிட்டிவாக மாறிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல மாறும்போது எப்படி உருவாக்குறோமோ நம்மளை வாழ்க்கையை, அந்த உருவாக்கத்தை இந்த பிரபஞ்சம் நம்ம கையில் அழகாக கொடுத்துரும். அது ஓரிரு நாட்களோ ஒரு வருடங்களோ ஆகலாம். ஆனால் நம்ம என்ன நினைச்சோமோ அது நிச்சயமாக நடக்கும். இது வந்து இதுக்கு வந்து இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து சூப்பரான ஒரு மாற்றத்தை நிறைய இடங்களில் கொடுத்துட்ருக்கு. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, எல்லா வருடமும் சனி பகவான் நல்லவர், நல்லவருக்கு நல்லவர். ஏன்னா உங்கள் வீட்டோட வாஸ்து தவறுதலாக இருந்து நீங்கள் நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்துட்ருக்கீங்க, நெகட்டிவான தாட்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 வந்து முழுமையாக 2026ன்னு எழுதுங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, நற்பவிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேங்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல, எங்க கிட்ட பணம் தங்கணும், அந்த பணத்தை வச்சு நாங்க வந்து நகை வாங்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா எங்களுக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வாஸ்து ரீதியா நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கான சில குறிப்புகள் எங்களுக்காக கொடுங்க மேம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன வீட்டில் நிறைய நகையெல்லாம் வச்சுருப்பாங்க, நல்ல பணம் இருக்கும், நல்ல நிம்மதி, வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வரும். அந்த ஒரு இடத்த வாங்குவாங்க. இந்த இடம் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனிக்கணுமா. இடம் வாங்குறது கூட தப்பு கிடையாது. வாங்கிட்ட பிறகாவது வந்து கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை அணுகணும். என்னையே கூப்பிட்டுங்கன்னு நான் சொல்லலை, ஏதாவது ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டோட ஒரு அறிவுரையோட செய்யுங்க அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா எல்லாருக்குமே கரெக்டாக வந்து இப்போ ஒரு 60க்கு 30னா கரெக்டாக 60க்கு 30 எல்லா இடத்துலையும் சைட்டு இருக்காது. ஏதாவது ஒரு கார்னர் இழுவையாக இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் வந்து நிறைய நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு விற்கிது, அப்போ அவ்வளோ விலை கொடுத்து வாங்கும்போது நம்ம வந்து சைட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக 90 டிகிரி வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 100 சதுரடி வெளியில் போகும், வேஸ்ட்டாக போகும், அதுக்கு இவ்வளோ பைசா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு வாங்குற பில்டிங்க்கு அப்படியே காம்பவுண்ட் போடுவாங்க. அங்கே தான் வந்து ஆரம்பிக்கும் பிரச்சனை. அது போலவே அந்த வீட்டுலேயும் அளவுகள் சரியில்லாத நிறைய பேர் கட்டுறாங்க. மனையடி அப்படிங்கிறது நிச்சயமாக அவசியம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா? எனக்கு ஒரு அளவு இருக்குது, உங்களுக்கு ஒரு அளவு இருக்குது. அப்போ ஒவ்வொரு ரூமும் இந்த அளவில் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கருத்து கணிப்பு கேலண்டருக்கு பின்னாடி எங்கேயோ ஒன்று இருக்குது, மனையடிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து முன்னிலைப்படுத்தினவங்க, அதை கண்டுபிடிச்சவங்களுக்கும் ஒரு நாலேஜோட தான் இதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இப்போ நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா அளவுகளும் முக்கியம், நல்ல விஷயம் இல்லையா, கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் கரெக்ஷன் வந்து இருப்பியல்ல நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சைட்டு வாங்கும் பொழுதே எந்த கார்னர் இழுத்துருக்கு, எந்த சைட்டை வந்து நம்ம வந்து சதுரிக்கும் பொழுது எந்த கார்னர் 90 டிகிரி ஷார்ப்பாக இருக்கணும், எது 90 மைனஸ், எது 90 ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி ஒரு மனையை உட்கார வைக்கும் பொழுதும்
அதே மாதிரி அந்த லெவல், அந்த மனையோட லெவல் அப்படிங்கிறது கிழக்கு சரிவா வரணுமா, வடக்கு சரிவா வரணுமா, தெற்கு, மேற்கு இருந்தா எப்படி அத கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பூமியோட லெவல், பூமியோட வாட்டம் அப்படிங்கிறது ஒரு வீடு அமையறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. கட்டி முடிச்ச பிறகு இதுல கரெக்ஷனுக்கு வந்து இருப்பியல்ல வந்து சூப்பரான கரெக்ஷன் விஷயங்கள்லாம் நெறைய சூட்சமங்கள் இருக்கு. இதையும் கவனிக்கணும். பிளஸ் இதுக்கெல்லாம் விட இன்னொரு விஷயம், நெறைய இடங்கள்ல தவறுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொது காம்பவுண்ட். அதாவது ஒரு மனை வாங்கிருவோம். ரைட் சைட்லயும் ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஆல்ரெடி அந்த வீட்டுக்காரங்க போட்டுருவாங்க. லெஃப்ட் சைட்லயும் அந்த வீட்டுக்காரங்க போயிட்டுருப்பாங்க. பின்னாடியும் சம்டைம்ஸ் சில வீடுகளுக்கு இருக்கும். வடக்கு பார்த்த மனை தான், வடக்கு மட்டும் ஓப்பன்ல இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க எல்லாரும்னா, இந்த 2 இது 3யுமே கனெக்ட் பண்ணிட்டு, முன்னாடி மட்டும் அந்த காம்பவுண்ட வச்சு செவுரு வச்சுறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. இதுல தான் ஆரோக்கிய குறைபாடுகள், தீராத நோய்கள், கேன்சரு, மற்றது எந்த கிட்னி ஃபெயிலியர் எதுவா இதுக்கு வந்து மருத்துவமே இல்ல. இது இப்படியே தான் மெடிசனே தான் எடுத்துட்டு இருக்கணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கணும்னு யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னா, உடனடியாக நீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் போடுங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஒரு டயட் சொல்றாங்களா, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் நம்ம கூட இருப்பாங்க. நம்மகிட்ட ஆதரவா பேசுவாங்க. நம்ம க்யூர் ஆகறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ, அது அத்தனையும் பிரபஞ்சம் குடுக்குது. இது வந்து இந்த ஆண்டு வந்து நெறைய இடங்கள்ல வந்து நான் வந்து செயல்படுத்தி பார்த்தேன். இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வேணும்னு சொல்றோம். சரி, இல்லாதவங்களுக்கு என்ன நடக்குது? இத சரி பண்ணுனா என்ன நடக்குதுன்னு சொல்லி நெறைய இடத்துல ரிசர்ச் பண்ணேன். புதுசா காம்பவுண்ட் போட்டு நெறைய விஷயங்களுக்கு இம்மீடியேட் சொல்யூஷன் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி நெறைய பேர் வந்து இந்த தங்க நகை வாங்கணும். இதற்கு வந்து நாங்க எவ்ளோ முயற்சி பண்ணாலும் எங்களுக்கு வந்து தடையாயிட்டே இருக்கு. வர்ற பணம் முதல்ல எங்ககிட்ட நிக்கவே மாட்டேங்குது. இதற்கு ஒரு தீர்வு இருந்தா சொல்லுங்க மேம். நிச்சயமா. இது வந்து தங்க நகைய பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து வடகிழக்கு தாங்கம்மா மெயின். வடகிழக்கு ரூம் அது எந்த திசை, வடக்கு பார்த்த வீடோ, கிழக்கு பார்த்த வீடோ, மேற்கு, தெற்கு எந்த பக்கம் பார்த்த வீடா இருந்தாலும், வடகிழக்கு ரூம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா, சுத்தமா இருக்கணும். வடக்கும், கிழக்கும் ஜன்னல்கள் இருக்கணும். இதெல்லாம் வந்து அது வந்து நவகிரகத்துல வந்து குருவோட இடம்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு அதிபதி குரு. அப்ப இது வந்து ஒரு அதாவது பொதுவான விஷயம். எல்லாருக்குமே இது மாதிரி இருக்கிறதும், அந்த ரூம் வந்து லெமன் எல்லோ கலர்ல பெயிண்டிங் பண்ணியிருக்கிறதும் சிறப்பு. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து வெயிட்டா எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது. நெறைய பேர் அது வந்து அது வடக்கு ஒட்டி கட்டில் போட்டு அந்த இடத்த பெட்ரூமா பயன்படுத்துவாங்க. அவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அதே மாரி கிழக்கு ஒட்டி சில பேரு கட்டில் போட்டு அதே ரூம்ல தூங்குவாங்க. அது வயசானவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் மீளாத நோய்கள குடுத்துருது. நெறைய வீடுகள்ல நான் பார்க்குறேன். ரொம்ப வயசானவங்கலாம் ஒரு மெய்டு போட்டு பார்த்துக்கிறாங்கன்னா, அவங்க அந்த ரூம் வடகிழக்கு ரூம்ல தான் வச்சிருக்காங்க. ஏன்னா பேசிக்கா பழைய வாஸ்துல வந்து வடகிழக்கு ரூம்ல வயசானவங்க தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த விதத்துல அந்த மாதிரி படுக்க வச்சுடுறாங்க. அதுவும் வடக்கு பார்த்த வீடா இருந்தா, சென்ட்ரல்ல வடக்குல என்ட்ரன்ஸ் குடுத்து, அந்த வடகிழக்கு ரூம்ல தூங்க வச்சுட்டா, ஒரு மெய்டு அப்படின்னா கூட வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க யார் வந்து வயசானவங்கள பார்த்துக்கிறாங்களோ, அந்த ரூமோட நின்னுக்குவாங்க அப்படின்னு நெறைய கதைகள் சொல்றாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு. அதாவது வடகிழக்கு ரூம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கணும், வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். அந்த மாரி கலர்ஸ் வந்து இந்த லெமன் எல்லோ கலர் பயன்படுத்துறது. எப்பவுமே இரவு நேரங்கள்ல கூட ஒரு 0 வாட் பல்பு, ஒரு ஆஃப் ஒயிட் பல்பு அந்த இடத்துல எரியறது. இதெல்லாமே பாசிட்டிவிட்டி, அந்த எனர்ஜி கிரியேட் எல்லாமே ஒரு எனர்ஜி தாம்மா. இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுபோலவே தங்கம் வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்பவுமே எல்லாருமே வெள்ளிக்கிழமை தான் அதிகமா வாங்குவாங்க. சனிக்கிழமை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. தாராளமா வியாழக்கிழமைகள்ல வாங்குறதும், மற்ற நாட்கள்ல வாங்குற அமைப்பு வந்துருச்சு. நாங்க வியாழக்கிழமை வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு, அன்றைய நாள்ல குளிகை அப்படிங்கிறது என்ன டைம் அப்படிங்கிறது பார்த்துட்டு, அந்த நேரத்துல நம்ம வந்து தங்கம் வாங்குறது ரொம்ப சிறப்பு. இத விட நெறைய தங்கம் சேரணும் அப்படின்னா, சனிக்கிழமை வாங்குனா சூப்பரா சேருங்கம்மா. சனி ஈஸ்வரன் வந்து கர்மகாரகன் எதேதோ சொல்றோம். ஆனா வந்து உண்மையிலேயே நவகிரகத்துல மிக உயர்ந்த நல்ல நமக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஏன்னா, நம்மகிட்ட எந்த அளவுக்கு நேர்மை இருக்கு, நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு, நம்ம எப்படி சொல், செயல்
எல்லாவற்றிலையும் நேர்கோட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து சனி பகவானோட ஆற்றல், சனி பகவானோட பிளெஸ்ஸிங்ஸு நமக்கு அவ்வளோ அற்புதமாக கிடைக்குது. அதனால வந்து எனக்கு 7.5 சனி நடக்குது, சனி திசை நடக்குது அப்படின்லாம் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் இன்றைய வாழ்வியலில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி நேர்மையாக வாழும் பொழுது அவர் வந்து எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சா கூட அது ஒரு பாடம் தான் கற்றுக்குறோம். அவர் ஒரு பிளெஸ்ஸிங்காக நிச்சயமாக மாற்றி கொடுப்பாரு. இது குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குறது. இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து தங்கத்திற்கு நான் தங்கம் நிறையா சேரணும் அப்படின்னா 858 இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸில் வந்து இது வந்து செயின்ட் ஆண்டனியோட நம்பர். அவரும் ஒரு ஏஞ்சல் தான். நமக்கு என்ன வேணாலும் பாதுகாப்புக்காகட்டும், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா 858 சொல்லிட்டு செயின்ட் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை வந்து ஒரு ஏஞ்சல், அவரை வந்து நம்ம வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்குது. இது எல்லாமே சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து இது வந்து யாரெல்லாம் நம்பிக்கையோட கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்குது. இதெல்லாம் நம்பிக்கையாக செய்யணும். செய்யும்பொழுது நல்லது நடக்கும். இதில் குறிப்பாக இந்த நம்பரும் எழுதி செயின்ட் ஆண்டனியும் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணும்போது வீட்டோட வாஸ்து சரியாகணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணும்போதும் நம்ம வந்து நிறைய நகைகள் போட்டிருக்கிற மாதிரி நினச்சிக்கிறதும் இல்லை, ஒரு ஃபோட்டோவே அந்த மாதிரி போடுங்களேன். இல்லை கொடுத்து நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு அதை அடிக்கடி பாருங்கள். இது எல்லாமே மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். வாஸ்து சரி பண்ணும் பொழுதே ஃபஸ்ட்டு மனசு தான் சரியாகுது. ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி எனக்கு எதுவும் கிடைக்காது, கடன் இருக்குது அப்படின்னு புலம்புறவங்களாம் வாஸ்து மாற்றின உடனே நான் ஜெயிச்சிருவேம்மா, எனக்கு இது கிடைச்சிது, இது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்துடும், இப்படி பாசிட்டிவாக மாறிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல மாறும்போது சூப்பர் ரிசல்ட்டு. இதுக்கு வந்து நான் டைரக்ட் விசிட் போகும்போது மேனிஃபெஸ்டேஷன், ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த சக்தி தான் எல்லா சக்தியை விட உயர்ந்த சக்தி ஒரு மனித சக்தி. அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு வந்து இதை நம்புகிறோம், எந்த அளவுக்கு வந்து இதை முழுமையாக நம்ம வந்து வடிவமைப்பு பண்ணுறோமோ, நம்ம தான் இதை வடிவமைப்பு பண்ணுறோம். நம்ம எப்படி உருவாக்குறோமோ நம்மளை வாழ்க்கையை, அந்த உருவாக்கத்தை இந்த பிரபஞ்சம் நம்ம கையில் அழகாக கொடுத்துரும். அது ஓரிரு நாட்களோ ஓரிரு வருடங்களோ ஆகலாம், ஆனால் நம்ம என்ன நினைச்சோமோ அது நிச்சயமாக நடக்கும். இது வந்து இதுக்கு வந்து இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து சூப்பரான ஒரு மாற்றத்தை நிறைய இடங்கள்ல கொடுத்துட்ருக்கு. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, எல்லா வருடமும் இப்போ சென்ற ஆண்டு என்ன பண்ணுவோம், இப்போ இன்னைக்கு 6ஆம் தேதினா 6/1/25 நம்ம எழுதுவோம், ஒரு டேட் எழுதுறோம்னா. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லவர், நல்லவருக்கு நல்லவர். ஏன்னா உங்கள் வீட்டோட வாஸ்து தவறுதலாக இருந்து நீங்கள் நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்துட்ருக்கீங்க, நெகட்டிவான தாட்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 வந்து முழுமையாக 2026ன்னு எழுதுங்க. வெறும் 26ன்னு மட்டும் எழுதிட்டு இந்த மாதிரி நம்மளோட நெகட்டிவிட்டினால நம்ம வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாது. அதனால டேட் எழுதுறோம் அப்படின்னா இன்னைக்கு 6/1/2026ன்னு முழுமையாக எழுதுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் பெரிய பெரிய பாசிட்டிவான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மகிழ்ச்சி, நற்பவி. நிச்சயமா இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்டும் போது காம்பவுண்ட் வாலா எவ்வளவு தூரம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும், தங்கம் செய்யறதுக்கு சூப்பரா நிறைய டிப்ஸும் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி, நற்பவி.